ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். இங்கே ஃபங்க்ஷனில் எல்லாம் களை கட்டிகிட்டு இருக்குங்க. எல்லாரும் ஆளாளுக்கு ஜோடி ஜோடியாக வந்து வாழ்த்து சொல்கிறாங்க. இங்கே அபி மட்டும் சோகமாக இருந்துட்டு இருக்காங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா கரெக்டான நேரத்துக்கு இங்கே ராகவ் கிளம்பிடுறாங்க. லாவணியை எவ்வளவோ தடுத்து பார்க்குறாங்க, சூழ்ச்சி பண்ணி பார்க்குறாங்க, சகுனி வேலை கூனி வேலையெல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் ராகவ் இருந்துட்டு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாரு. ஏன்னா அவருக்கும் மனசாட்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா, மனசுக்குள்ளே ஒரு ஈரம் இருக்குது. ஏன்னா அவளை நம்ம ரொம்ப அசிங்கப்படுத்திட்டோம் பத்திரிக்கை வைக்க வரையில அவங்க பெரியப்பா வீட்டு முன்னாடி. அதனால பாவம் ஒரு ஒரு உதவி செய்வோம் அப்படின்ட்டு கிளம்பி வந்துடுறாங்க. கரெக்டான நேரத்துக்கு வந்த கையோட எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஆனால் முரளி மட்டும் செம்ம காண்டாகி நிற்கிறான். ஐயோ வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அபி சந்தோஷப்படுறாங்க. தாங்க முடியல சந்தோஷம். அப்படியே எல்லாம் சந்தோஷத்தை பாப்பா மருமையை வந்துட்டாருன்னு அவங்க அபி அத்தை அம்மா எல்லாம் ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே சுந்தரி முரளியும் ஐயோ இவங்க சந்தோஷம் இருக்கக்கூடாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளானை போடுறாங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இங்கே வந்து அவங்க பெரியம்மா இருக்கிறாங்க இல்லையா, அபியோட பெரியம்மா, அவங்க உள்ளுக்குள்ள ரூமுக்குள்ளே போயில இங்கே வாசல் இருந்துட்டு ரெண்டு பேருமே சைடு கொடுத்து பேசுதுங்க. அபி ராசி கட்டவ, அவெல்லாம் ஒரு எதுலையுமே நல்லதுவளே இல்லை. அவளை போகிற இடம் விளங்காது, அவள் தொட்டு கொடுத்து தொலங்காது, அவள் புருஷனே அவளை ஒதுக்கி தான் வச்சுருக்கான் அப்படின்னு பொம்பளை வயசில் முரளி பேச ரெண்டு பேருமே அப்படி இப்படி மாற்றி பேசிக்கிறாங்களா. உடனே அவங்க பெரியம்மாவுக்கு ரொம்ப இப்படி கோவம் வந்துடுது. அப்படியே பார்த்தா அப்படியே வெறியில் நிற்கிறாங்க. சே அப்படின்னு என்ன பண்ணுறது, அப்படியே வேகமாக வராங்க. சபையில் பத்திரிக்கைலாம் வச்சு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த இந்த புடவை கட்டிட்டு வாமா அப்படிங்கிறாங்க. அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட பொட்டிக்குலேருந்து உனக்காக ஆசையாக செஞ்சு கொண்டாந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி கொடுக்குறாங்க அவங்க தங்கச்சிக்கு. அவங்க தங்கச்சி ஃப்ரெண்டாக தான் இருக்காங்க, பெரியப்பா பொண்ணாக இருந்தாலும் பார்த்தா தேங்க்ஸ் அபி அப்படின்னு சொல்லிட்டு கட்ட போகிறாங்க. உடனே அவங்க ஆத்தாக்காரி வந்துட்டு அவங்க தான் ரெண்டு பேரும் சொல்லிட்டாங்க இல்லையா, யாருன்னே முகமே தெரியாத ஒரு குரல் மட்டும் வந்து விழுகுது. அதை வச்சுக்கிட்டு இவங்க என்ன அந்த அம்மா பூஜை பண்ணுறாங்க. ஏய் விட்டுடி, நிறுத்தடி, அந்த புடவையை குடுடி அப்படிங்கிறாங்க. ஏம்மா ஏன், அபி எனக்காக ஆசாசியாக வாங்கி கொடுத்தது அப்படிங்கல. ஆசாசியாக வாங்கினா எதுவாக இருந்தானே, அவளே ஒரு ராசி கட்டவ. இப்படி யாராவது சொல்லுவாங்களாங்க? தனியாக கூட்டிகிட்டு போய் அப்படியே உன் மனசுக்கு நெருடலாக இருந்தால் ஏய் வேணாண்டி, அவள் வந்து ராசி இல்லாதவ, நீ வந்து எடுத்து வை அப்படி இல்லைங்க சொல்லணும். அதை விட்டுட்டு சபையில் ஒரு மனசை கூட நோகடிச்சு ஒரு மனிதாபிமானம் கூட இல்லாமல் அவங்கள நோகடிக்கிறாங்க அபியை. அவள் அப்படிப்பட்டவ இப்படிப்பட்டவ ராசி இல்லாதவ, அவள் புடவை நீ கட்டினா உனக்கு நீ நல்லாவே இருக்க மாட்ட அப்படி இப்படின்னு சொன்னோன்னே செம்ம காண்டாயிடுறாங்க. அப்படியே ராகவ் அப்படியே அபி கண்ணு கலங்க அப்படியே பொதுமிக்கிட்டு அழுதுக்கு நிற்கிறாங்க. அப்படியே அழுக ரெடி ஆகுறாங்களா. அதை பார்த்தோன்னே ராகவ் என்ன பண்ணுறாங்க, நான் நிறுத்துங்க அப்படிங்கிறாங்க. நிறுத்துங்கன்னா எல்லாரும் அப்படி பார்க்குறாங்க, திரும்பி பார்க்குறாங்க. எல்லாரும் கண்ணும் அப்படியே ராகவத்தையும் பார்க்குது. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு வாய் வந்தது பேசுகிறீங்க, ராசி கட்டவா அது இல்லை இதுலன்ட்டு. என் அபி எப்படிப்பட்டவன்னு உங்களுக்கு தெரியுமா? அவள் தொட்டது எல்லாமே தொடங்கியிருக்கு. அவள் இன்னைக்கு ஆஃபீஸுக்கு வந்து எவ்வளவு நல்லது பண்ணி காத்திருமா, எத்தனை கோடி கணக்கில் வருமானத்துக்கு எனக்கு ஏடு பண்ணி கொடுத்துருக்குறா. அவ்வளவு திறமையானவன். எங்கள் வீட்டுக்கு வந்து இவ்வளவு, ஏன் எங்கள் அக்கா எத்தனையோ வருஷம் குழந்தையே இல்லாமல் இருந்தா, ஆனால் அந்த குழந்தை வர வச்சதே அபிதான். அபி வந்த ராசி மட்டும் இல்லை, அவளோட கை ராசி, அவளோட மனசு, அவளோட எண்ணம் எல்லாமே தூய்மையானது. அவள் மறந்த கொடுத்து என் அக்காவை குழந்தை உண்டாக்கி இன்னைக்கு இவ்வளவுக்கும் வந்திருக்கா. இன்னைக்கு என் அக்கா தாய்மை அடைஞ்சிருக்கானா, அதுக்கு காரணமே என் அபினால தான். என் பொண்டாட்டி இவன் யார் நினைச்சு, சி இஸ் மை ஒய்ஃப் அப்படிங்கிறாரு. அப்படின்னு பார்த்தா எல்லாரும் ஸ்தம்பித்து போகிறாங்க. என் பொண்டாட்டி எவ்வளோ ராசியானோ தெரியுமா, இன்னைக்கு என் ஆகாசம் இன்னைக்கு நல்லா வாழ்ந்துட்டு இருக்கான் அவன் அக்கா கல்யாணம் பண்ணி, அதுக்கும் என் அபிதான் காரணம். ஏன் இன்னைக்கு நானே நல்லபடியாக நான் என்னோட முன்னாடி ஒரு வாழ்க்கை இருந்துச்சு, அது போய் சூன்யமாக இருந்துச்சு. இன்னைக்கு நான் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கேன்னா என் பொண்டாட்டி அபிதான். என் அக்கா நல்லா இருக்கிறதே அவன் அபினால தான். அவள் ராசி இல்லாதவன்னு சொன்னீங்க, எனக்கு நான் உங்களுக்காக வந்தேன் பாருங்கள் இந்த இடத்துக்கு அப்படிங்கல. மன்னிச்சிருங்க தம்பி மன்னிச்சிருங்கன்னு எல்லாரும் மன்னிப்பு கேட்குறாங்க. என் பொண்டாட்டி பேசுறதுக்கு இதை பற்றி பேசுங்க யாருக்குமே அருகதை இல்லை, சபையில் யாருக்கும் ரைட்ஸும் இல்லை அப்படிங்கல. மன்னிச்சுக்கங்க தம்பி மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பெரியப்பா எல்லாரும் கெஞ்சுறாங்க. அப்படியே ஆபீஸ் தாங்க முடியல, தலை சுற்றுது சந்தோஷத்தில் குர்ன்னு. என்னடா அது அப்படின்னு சாயிறாங்க. டக்குன்னு பிடிக்கிறாங்க. என்னாச்சு? இல்லை நான் பேசுறது, அவர் பேசுறது என் புருஷன் தானா, நான் காங்கிறது கனவா இல்லை நினைவா? கனவு இல்லடி நினைவு தாண்டி அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல பரவாயில்ல அபி, உன் புருஷன் இந்த தாங்குறான் அப்படிங்கிறாங்க. போக்கா, நானே இது உண்மையா இல்லை நிஜமானு தெரியல. கனவு இல்லடி நிஜம் தாண்டி, இப்போ பாரு கிள்றேன், வலிக்குதான் பாரு கிள்றாங்க நறுக்குன்னு அப்படின்னு அபி கத்துறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வயிறு எரியுது. வேற என்ன, மாமியாக்காரி மருமைன்னு அங்கிட்டு ஓரம் கட்டிடுறாங்க. ஒட்டிட்டு எப்படி இதெல்லாம் நடக்குது, அவன் வரக்கூடாதுன்னு நினைச்சேன் வந்துட்டேன், வந்தவன் வாயை பத்திட்டு இருக்காம நம்மளோட பிளானையே சொதப்பிட்டானே பாரு அப்படி இப்படின்னு இப்போ எல்லாரும் தாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவனே தாங்கிட்டானே, ஏன்னா புருஷன் வச்சுக்கல ஒழுங்கா அப்படின்னு அவங்க ஆத்தா கறி திட்டினது பார்த்தீங்கன்னா, அவனே என் பொண்டாட்டி தெய்வம் தேவலோகத்து ரொம்ப
ஊருசி அப்படின்னு பேசிட்டான், இனிமேல் அவளை பிடிக்க முடியாதே அப்படின்னு என்னத்தை பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு புலம்பிட்டு இருக்க அபி பார்க்குறாங்க. உங்கள் பிளான் இதுதானா? அது ஒன்றும் நடக்கவே நடக்காது, முருகன் ஏன் பக்கம் இருக்கான்னு நினச்சிக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பாட்டி ராகவை கூப்பிட்றாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா, நீ இவ்வளோ நல்லவனாக இருப்பேன் நான் நினைக்கவே இல்லை அப்படிங்கிற. விடுங்க பாட்டி, இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. நீ கூடிய சீக்கிரமே நீங்கள் ஒன்று சேர்ந்து வாழ்வீங்க, எனக்கு ஒரு கொள்ளு பேரனை பெற்று கொடுப்பீங்க, நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படி சொல்லி அனுப்புகிறாங்க. ஆனால் ராகவ் என்ன பண்ணுறாங்க, இல்லை பாட்டி அது மட்டும் நடக்கவே நடக்காது. ஏன்னா அவள் வந்து நல்லவ தான், ஆனாலும் அவன் மனசுல கொஞ்சம் அழுக்கு இருக்குது. நம்ம மாமா மருமைன்னு கூட பார்க்காம அவனோட தொடர்பு வச்சுட்ருக்கா, இன்னமும் வச்சுட்ருக்காளா இல்லையான்னு தெரியல. ஆனாலும் அவள் அதையும் தாண்டி அவள் நல்லவளா என் கண்ணுக்கு தெரியுறா. அப்பேற்பட்ட நல்லவளா இருந்து இந்த தப்பை ஏன் பண்ணான்னு தெரியல. எப்படியோ இருந்தாலும் சரி அவள் நல்லவங்கிறது எனக்கு தெரியுது, அவளுக்காக நான் நிற்பேன், அவ்வளோதான். ஆனால் குழந்தை பெக்கிற அளவுக்கு வாழ முடியாது பாட்டி அப்படின்னு மனசில் நினச்சிட்டு போயிடுறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்து எல்லா வேலையும் நல்லா முழு மூச்சா பொண்டாட்டி நல்லா பண்ணுறாங்க, எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் முடிஞ்சிருந்து கிளம்பி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அனு நல்லா ஓட்டுறாங்க அப்படியே பிடிச்சி. புருஷன் உனக்கு என்ன கொடுத்து வச்சாதான். நான் கூட நினச்சேன்டி இந்த உலகத்திலேயே நம்ம புருஷன் தான் தாங்குறேன் பொண்டாட்டியை நினச்சேன், ஆனால் பரவாயில்லடி உன் புருஷன் என் புருஷனோட தாங்குறானே அப்படிங்கிற. உடனே ஆகாசு, ஹலோ அனுமா என்ன சைக்கிள் கேப்பில் என்ன வர்ற, என் அளவுக்குலாம் எவனும் இங்கே உலகத்தில் பாசம் வைக்க முடியாது தெரியுமா அப்படிங்கிற. அபி உடனே, அண்ணன் குட்டி பாஸ் என்ன உங்கள் அண்ணனை மிஞ்சினது யாருமே இல்லைன்னு சொல்லுவீங்க, அது எங்கள் அண்ணனை மிஞ்சினது யாரும் இல்லை தான், ஆனால் பொண்டாட்டி மேலே பாசம் வச்சுருக்கிறதுக்கு என்ன அளவுக்கு முடியாது, அதெல்லாம் முடியாது, என் புருஷன் அளவுக்கு யாரும் வைக்க முடியாது அப்படின்னு அபி சொல்ல, அதெல்லாம் முடியாது அப்படின்னு இது ரெண்டு அடிச்சுக்கிறதுங்க. பார்த்தியா எப்படி அடிச்சுக்கிட்டு இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளியும் அவங்க மாமியாக்காரையும் அப்படியே பொதுமைக்கு நிற்கிதுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஃபோன் வருது, அவங்க அம்மா அப்பா அடிக்கிறாங்க. அபி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, உன் புருஷன் இவ்வளோ நல்லா பேசிட்டாரு, இப்போ தாம்மா எனக்கு இப்படி செத்தாலும் எனக்கு மோச்சாங்க. பாப்பா என்னப்பா அப்படிலாம் சொல்கிறீங்க, அதெல்லாம் சொல்லக்கூடாது, அவர் ரொம்ப நல்லவருப்பா, அவரை தப்பா நம்ம தப்பாக புரிஞ்சுட்டு இருந்திருக்கோம், இனிமேல் அவர் மனசு நோகடிக்கிற மாதிரி நான் எதுவுமே நடந்துக்க மாட்டேன், அவருக்காக நான் பார்த்து செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறத ராகவ் அப்படியே கேட்டுட்டு மேலே போகிறாங்க. பாவம் நம்ம ஒரு வார்த்தை நல்லா பேசணும்னா எப்படி சந்தோஷமாக இருக்கிறா, இனிமேல் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அவளை நம்ம சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் அப்படின்ட்டு போகிறவர் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் திரும்புறாரு. அவர் மனசு சொல்லுது, அவளை சந்தோஷப்படுத்தி பார்க்கணுன்ட்டு நீ மட்டும் ஏன்டா தனியாக போகிற, அவளை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போ, அப்போ அவள் இன்னும் சந்தோஷப்படுவா அப்படின்னு மனசு சொன்னதா. மனசாஜி சொன்ன உடனே அபி அப்படின்னு கூப்பிட்றாங்களா, உடனே திரும்பி பார்க்குறாங்க. வா இங்கே அப்படிங்கிறாங்களா, எதுக்கு அப்படிங்கிற, வா மேலே போவோம், இங்கேருந்து என்ன பண்ணுற அப்படிங்கிற. பாரு உன் புருஷன் பாரு, ஒரு நிமிஷம் கூட விட்டுட்டு இருக்காம கூப்பிட்றத பார்த்தீங்களா குட்டி பாஸ், நீங்கள் என்னமோ சொன்னீங்களே என் புருஷன் பார்த்தீங்களா வந்தோடனே என்ன கூப்பிட்றாரு, நான் இங்கே தானே இருக்கேன் அப்படிங்களா. ஐயோ அப்படி சொல்லிட்டு அபி ஓடுறாங்க, அப்படி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு. என்ன ராக்கி பாய் என்னாச்சு அப்படிங்கிற, நீ வா அப்படி சொல்லி கூட்டிகிட்டு தாங்கிக்கிட்டு அப்படியே தோளில் சாய்ச்சிக்கிட்டு மாடி ஏறி போகிறாங்க. அதை பார்த்துட்டு முரளி அப்படியே வயிறு எறிகிறான். ஐயோ என்னது இப்படி நடக்குது, கூத்து நடக்குதே, ரியலாகவே நடக்குதே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் போல இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. அவங்க பொண்ணான கையில் லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.